ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட்டு பார்த்திங்கன்னா 60.150 கிராம். நேற்றை விட இன்றைக்கி 50 கிராம் அதிகமாக தான் காட்டுது. டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளூவண்ட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்காகலாம் மனசு தளரக்கூடாது. டெய்லியும் செக் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் மாற்றம் பெருசாக வரும். அதனால் நான் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் எப்பயும் போல் சர்க்கரை இல்லாமல் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு டீ குடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸில் எக்ஸசைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணல. ஒரு 2 மந்த்ஸ் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எனக்கா ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அப்போ தான் நான் எக்ஸசைஸ் பண்ணேன். பாட்டில் எக்ஸசைஸ் மட்டும் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். மற்ற எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை. ஆனால் இன்றைக்கி நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி எக்ஸசைஸ் தான் ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 மந்த்ஸ் கழித்து வெயிட் லாஸ் அப்போது தோப்புக்காரணம் போடுவேன். ஸ்கிப்பிங்லாம் ஆட மாட்டேன். எனக்கு தோப்புக்காரணம் போட்டால் என் காலில் இருக்க வெயிட்டு குறையிற மாதிரி இருந்தது. பெயின் வரும், ஆனால் வெயிட்டு குறையிற மாதிரி எனக்கு இருந்தது. அதனால் பிள்ளையாரை நினச்சிக்கிட்டு ஒரு 100 தோப்புக்காரணம் போடுவேன். அப்பா பிள்ளையாரப்பா, உங்களை மாதிரி இல்லாமல் உங்கள் தம்பி மாதிரி இருக்கணும்னு காமெடியாலாம் சொல்லிவிட்டு தோப்புக்காரனை போடுவேன். வெறியாக செஞ்சேன் தோப்புக்காரனை போடுறத. இப்போ பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். டே 4லேயே நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணேன். பாருங்கள் இப்படி வைத்திருக்குன்னு. அப்புறம் நைட்டே பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, சுண்டல், கருப்பு சுண்டல், கொள்ளு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் மசாலா போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எண்ணெயே இல்லாமல் செஞ்சுருந்தேன். அதை வச்சு காலையில் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். நல்லா மென்று சாப்பிட்ணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்காமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது டீ குடித்தேன். டீ சுகரே இல்லாமல் காலையில் டீ குடித்தேன். அப்புறம் அப்பப்போ தண்ணி குடித்தேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ரைஸு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தேன். அது ப்ளஸ் காலையில் தாளித்த சுண்டல் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல் வச்சு நல்லா மென்று சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு வயிறு பசிக்காது. அப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் சர்க்கரை இல்லாமல் டீ குடிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு வெளியே போனனால சாப்பிட்றதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். வானலில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மசாலாலாம் சேர்த்து மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை புளிஞ்சு போட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் பெரட்டி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வேர்க்கடலை 50 கிராம் வச்சு சாப்பிட்டேன். 8:30 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நாளைக்கு வெயிட்டு அதிகமாக தான் காட்டும். மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 60 கிலோ 150 கிராம் இருந்தேன். நேற்று 100 கிராம், முந்தா நாள் 50 கிராம். என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய பேட்டர்ன், ஃபுட்டு, டைமிங் இதுலலாம் சேஞ்சஸ் வந்ததுன்னா நமக்கு வெயிட்ல சேஞ்சஸ் வரலாம். 50 100 கூடுறது இயற்கை தான். அதனால நான் டிமோட்டிவேட் ஆகல. பார்க்கலாம். நான் எந்த ஜங்க் ஃபுட்ஸும் எந்த சீட்டிங்கும் பண்ணாம இப்போ நான் வீடியோல காட்டின மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் வெயிட் குறையுதுன்னு. வேலையும் உணவு எடுத்துக்கிறேன். அது எப்படி சாப்பிட்றோங்கிற ஒரு வழக்கம் இருக்கும். நான் பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாளாவே ஒர்க்குனால என்னால ஒரு 6-6:30 சாப்பிட முடியல. 7 மணிக்கு மேல ஆயிருது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஒரு நாள் நைட்டு சாப்பிடாம இருந்தா கூட அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கம்மியா காட்டும். ஸோ வெயிட்டை பொறுத்து நான் இதாகல. உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டு எவ்வளவு சீக்கிரம் சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம். மோட்டிவேட்டா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். கண்டினியூவா வீடியோவை பாருங்க. நாளைக்கு டே 5ல பார்க்கலாம்.